அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல ஒரு கேவலமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. மணி வந்து சொல்றாப்புல, "என்ன ஃபர்ஸ்ட்டு சிவப்புக்காய் போகுது, பின்னாடி கருப்புக்காய் போதே" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மணி சொல்றாப்புல. ரவீனாவும், "ஆமாங்க, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா படுத்து இது பண்ண போறாங்க" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. பக்கத்துல விசித்ராமாவும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. "இதத்தானடா நான் காலையில சொன்னேன். இவளுக எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணா அப்படியே பெரண்டு உருண்டு தானே இவளுக இருப்பாளுக. அதத்தானே நான் காலையில சொன்னேன். அதுல என்ன தப்பு? என்ட்ட வந்து சண்டைக்கு வந்து ஏறுனாளுக. இவளுக 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணாவே ஒட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, உருண்டுகிட்டே அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தி மேல ஒருத்தி படுத்து பெரண்டுக்கிட்டே தானே இருப்பாளுங்க மாயா, பூர்ணிமா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அது உண்ம தான். இப்ப மணியே சொல்றாப்புலைல, சிவப்பு காயின் போகுது, பின்னாடியே கருப்பு காயின் போகுது. அப்பன்னா என்ன அர்த்தம்? மணிட்ட தான் கேட்கணுங்க. நான் சொல்லல. இத சொன்னது மணி. இவங்க 2 பேரும் அப்படித்தான் இருக்காங்கன்னு அந்த வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் இவங்க 2 பேத்தையும் வந்து பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். விசித்ராம்மா சொல்லியிருக்கலாம். அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாரி எங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றோம்னு சொல்லி எங்கள வந்து பிரான் பண்ணாதீங்க. அப்படி இப்படி சொல்லியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய பேசி, இப்ப பூர்ணிமா வந்து அப்படியே மாயா வந்து அப்படியே, எங்கள வந்து சொல்லிட்டீங்களா? நாங்க தனித்தனி பிளேயர் தான்னு ஒரே கட்டில்ல ஒண்ணா படுத்து கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு, ச்சை! அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அப்பா! நன்றி, வணக்கம்.